ஓம் சாந்தி. 9/9/2024 பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியின் முக்கிய சாரம்: இனிமையான குழந்தைகளையே, யோக பலத்தினால் தீய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டு தங்களுக்குள் நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஞானம் மற்றும் தூய்மையினை கடைபிடிக்கும் மற்றும் பழக்கம் நல்ல ஒழுக்க முறையாகும். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுடைய பிறப்புரிமை எது? உங்களுக்கு இப்பொழுது என்ன ஒரு உணர்வு வருகிறது? பதில்: முக்தி மற்றும் ஜீவன் முக்தி உங்களுடைய பிறப்புரிமையாகும். நாம் தந்தையுடன் கூட திரும்பி செல்ல வேண்டும் என்ற உணர்வு இப்பொழுது உங்களுக்கு வருகிறது. தந்தை பக்தியின் பலனான முக்தி மற்றும் ஜீவன் முக்தி அளிக்க வந்துள்ளார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது எல்லோரும் சாந்தி தாமம் செல்ல வேண்டும். எல்லோரும் தங்களது வீட்டை சாட்சாத்காரம், அதாவது மனக்கண் மூலம் காண வேண்டும். ஓம் சாந்தி. மனிதர்கள் தந்தையை உண்மையான பாத்ஷா, அப்படின்னா பாதுகாவலர் என்றும் கூறுகிறார்கள். ஆங்கிலத்தில் பாத்ஷா என்று கூறுவதில்லை. அவர்கள் உண்மையான ஃபாதர், தந்தை என்று மட்டுமே கூறுகிறார்கள். காட் இஸ் ட்ரூத், இறைவனே சத்தியம் என்கிறார்கள். பாரதத்தில் தான் உண்மையான பாத்ஷா, பாதுகாவலர் என்று கூறுகிறார்கள். இப்பொழுது வித்தியாசமும் நிறைந்துள்ளது. அவர் உண்மையை மட்டுமே கூறுகிறார், உண்மையை கற்பிக்கிறார், உண்மையானவராக ஆக்குகிறார். இங்கு உண்மையான பாட்ஷா, பாதுகாவலர் என்கிறார்கள். உண்மையானவராகவும் ஆக்குகிறார், மேலும் உண்மையான கண்டத்திற்கு சக்கரவர்த்தியாகவும் ஆக்குகிறார். முக்தியும் அளிக்கிறார், ஜீவன் முக்தியும் அளிக்கிறார். இதை பக்தியின் பலன் என்று கூறுகிறார்கள் என்பது சரியானதே ஆகும். மேலும் தந்தை கூறுகிறார், குழந்தைகளையும் மைசூரில் எல்லாவற்றையும் விட புகழ்பெற்ற தசரா கொண்டாடுகிறார்கள். பைசா உடையவர்களும் நிறைய பேர் உள்ளார்கள். ராவண ராஜ்யத்தில் பைசா கிடைக்கிறது, பின் அறிவே இல்லாமல் போய்விடுகிறது. தந்தை விளக்கமாக புரிய வைக்கிறார். இதனுடைய பெயரே ராவண ராஜ்யமாகும். அதற்கு பிறகு ஈஸ்வரிய ராஜ்யம் என்று கூறப்படுகிறது. ராமராஜ்யம் என்றும் கூறுவதும் தவறு ஆகிவிடுகிறது. காந்தியடிகள் ராமராஜ்யத்தை விரும்பினார். மனிதர்கள் காந்தியடிகளை கூட அவதாரமாக இருந்தார் என்று நினைக்கிறார்கள். அவருக்கு எவ்வளவு பணம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவரை பாரதத்தின் தந்தை என்றும் கூறிக்கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இவரோ முழு உலகத்தின் தந்தை ஆவார். சிவபாபா. நல்லது. இது பற்றி பின் தங்களுக்குள் விவாதியுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் என்று கூறப்படுகிறது. இதை பற்றி நன்றாக விவரமாக உங்களுக்குள் கலந்துரையாடல் செய்யுங்கள். மேலும் பாருங்கள், நான் கீழே நாலாபுறங்களிலும் இருக்கவே இருக்கிறது. கீழே எருது உள்ளது, அதனுடைய கொம்புகளின் மீது சிருஷ்டி நின்றுள்ளது என்று கூறுகிறார்கள் அல்லவா? பிறகு அது களைத்து விடும் பொழுது கொம்பினை மாற்றிக்கொள்கிறது. இப்பொழுது பழைய உலகம் முடிந்து போய் புதிய உலகம் ஸ்தாபனை ஆகிறது. சாஸ்திரங்களிலோ அநேக விதமான விஷயங்களை கட்டுக்கதையாக எழுதிவிட்டிருக்கிறார்கள். அதனுடைய விளக்கத்தை தந்தை இப்பொழுது நமக்கு புரிய வைக்கிறார் சரியாக. அதன் மேலே இருக்கக்கூடியது ஆத்மாக்களின் வீடாகும். அங்கு சரீரம் இல்லை, அதற்கு நிராகாரி என்று கூறப்படுகிறது. இங்கு ஜீவன் ஆக்காரி, உருவம் கிடையாது. எனவே சாக்கார் என்று கூறப்படுகிறது. நிராகாரமானவருக்கு சரீரம் இருப்பதில்லை. இது சாக்கார சிருஷ்டியாகும். அது நிராகாரி ஆத்மாக்களின் உலகமாகும். பாதி சொர்க்கம், பாதி நரகம். பிறகு அதன் விளக்கம் கூட கூறுகிறார். சொர்க்கத்தில் பிறவிகள் குறைவு, ஆயுள் நீண்டிருக்கும். நரகத்தில் பிறவிகள் அதிகம், ஆயுள் குறைவாக இருக்கும். அங்கு இருப்பவர்கள் யோகிகள், இங்கு இருப்பவர்கள் போகிகள். இதனுடைய விளக்கத்தை எல்லாம் தந்தை நமக்கு
நன்கு தெளிவாக புரிய வைக்கின்றார். ஆகவே இனிமையிலும் இனிமையான அருமையான குழந்தைகளே, ஆத்மாக்களும் பரமாத்மாவும் வெகு காலமாக பிரிந்திருந்தார்கள் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். எவ்வளவு காலத்திற்கு பின்னர் சந்தித்துள்ளீர்கள்? மீண்டும் எப்பொழுது சந்திப்பீர்கள்? சத்குரு இடைத்தரகர் ரூபத்தில் கிடைக்கும் பொழுது அழகான சந்திப்பு நிகழ்த்தி விட்டார். வரதான் சுகஸ்வரூபமாகி ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சுகம் தரும் மாஸ்டர் சுகதாத்தா ஆகுக. ஸ்லோகன்: மாஸ்டர் வள்ளலாகி ஒத்துழைப்பு, அன்பு மற்றும் நல்லிணக்கம், இதுவே இரக்க மனமுள்ள ஆத்மாவின் அடையாளமாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா ஒரு இடத்தில் கூறுகிறார், பாதி சொர்க்கம் பாதி நரகம் என்ற தலைப்பில் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். வாருங்கள். இந்த 5000 வருடம் நாடகங்கள் ஒரு முறை சுற்றி வர 5000 வருடம் ஆகிறது. இந்த சக்கரம் மிகவுமே அக்யூரேட்டாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மீண்டும் நடந்து கொண்டே இருக்கிறது. வேறு யாரும் இந்த விஷயங்களை கூற முடியாது. உங்களால் கூற முடியும். பாதி பாதி பிரிக்கப்படுகிறது. பாதி சொர்க்கம் பாதி நரகம். பிறகு அதன் விளக்கம் கூட கூறுகிறார். சொர்க்கத்தில் பிறவிகள் குறைவு, ஆயுள் நீண்டிருக்கும். நரகத்தில் பிறவிகள் அதிகம், ஆயுள் குறைவாக இருக்கும். அங்கு இருப்பவர்கள் யோகிகள், இங்கு இருப்பவர்கள் போகிகள். எனவே இங்கு நிறைய பிறவிகள் இருக்கும். இந்த விஷயங்கள் வேறு யாருக்கும் தெரியாது. மனிதர்களுக்கு எதுவுமே தெரியாது. எப்பொழுது தேவதைகளாக இருந்தோம், அவர்கள் எப்படி ஆனார்கள், எவ்வளவு அறிவாளியாக ஆகியுள்ளோம், இதையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தந்தை சமயத்தில் குழந்தைகளுக்கு ராஜயோகம் கற்பித்து 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை அளிக்கின்றார். பிறகு உங்களுடைய இந்த சம்ஸ்காரம் இருக்காது, துக்கத்தின் சம்ஸ்காரம் ஆகிவிடுகிறது. எப்படி ராஜ்யம் ஆளும் சம்ஸ்காரம் ஆகிவிடுகிறதோ, அதன் பின் ஞானத்தின் படிப்பின் சம்ஸ்காரம் முடிந்து விடுகிறது. இந்த சம்ஸ்காரம் முடிந்து விட்டது என்றால் பிறகு வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்ப ருத்ரமாலையில் கோர்க்கப்பட்டு விடுவீர்கள். பிறகு பாகத்தை ஏற்று நடிக்க வரிசை கிரமமாக வருவீர்கள். யார் முழுமையாக 84 பிறவிகள் எடுத்துள்ளார்களோ அவர்கள் முதலில் வருகிறார்கள். அவருடைய பெயர்கள் கூட கூறுகிறார். கிருஷ்ணரோ சொர்க்கத்தின் முதல் இளவரசர். ஒருவர் மட்டுமா இருப்பார்? முழு ராஜதானி இருக்கும் அல்லவா என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். ராஜாவுடன் கூடவே பிரஜைகளும் வேண்டும். ஒருவர் மூலமாக மற்றவர் பிறந்து கொண்டே செல்லக்கூடும். ஒருவேளை 8 பேர் சேர்ந்து வருகிறார்கள் என்று கூறினாலும் கூட ஸ்ரீ கிருஷ்ணரோ முதல் நம்பரில் வருவார் அல்லவா. 8 பேர் ஒன்றாக வருகிறார்கள் என்றால் கிருஷ்ணருக்கு இவ்வளவு மகிமை பாடல் ஏன்? இந்த எல்லா விஷயங்களையும் மேலும் போக போக புரிய வைப்பார். இன்று உங்களுக்கு மிகவும் ஆழத்திலும் ஆழமான விஷயங்களை கூறுகிறேன் என்று கூறுகிறார் அல்லவா. இன்னமும் கூற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அப்பொழுது பிறகு கூறுவேன். எங்களுடைய மூத்த சகோதரிகளால் பதில் கூற முடியும் என்று உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்க முடியவில்லை என்றால் யுக்தியோடு அவர்களுக்கு கண்காட்சியில் வருபவர்களுக்கு கூறுங்கள். நாளுக்கு நாள் ஆழத்திலும் ஆழமான விஷயங்களை கூறுகிறார் தந்தை. இதை கூறுவதில் வெட்கப்படுகிறது என்கிற விஷயமே கிடையாது. உங்களுக்கு ஆழத்திலும் ஆழமான விஷயங்களை கூறும்போது கேட்டும் மிகுந்த குஷி ஏற்படுகிறது. கடைசியில் மன்மனா மத்தியாஜிபவ மன்மனாபவ என்று கூறிவிடுகிறார். இந்த வார்த்தைகள் கூட சாஸ்திரங்களில் எழுதியவர்கள் எழுதியுள்ளார்கள். குழம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. குழந்தை தந்தையினுடையவர் ஆனார் என்றால் பின் எல்லையில்லாத சுகம் கிடைத்து விட்டது. இதில் மனம் சொல் செயலில் தூய்மையின் அவசியம் உள்ளது. லட்சுமி நாராயணருக்கு தந்தையின் ஆஸ்தி கிடைத்துள்ளதல்லவா. இவர்கள் முதல் நம்பரில் உள்ளார்கள். அவர்களுக்கு தான் பூஜை நடக்கிறது. நம்மிடம் இது போன்ற குணங்கள் உள்ளனவா என்று தங்களையும் பாருங்கள். இப்பொழுது குணமற்றவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா.
தங்களுடைய அவகுணங்களை பற்றியும் யாருக்குமே தெரியாது. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா அடைப்பெயர்கள் என்ற தலைப்பில் சரியான விளக்கம் கூறுகிறார். அதனை பற்றி சற்று பார்க்கலாம். இப்பொழுது நீங்கள் தந்தையினுடையவராக ஆகி உள்ளீர்கள் என்றால் அவசியம் மாற வேண்டியுள்ளது. தந்தை புத்தியின் பூட்டை திறந்துள்ளார். பிரம்மா மற்றும் விஷ்ணு பற்றிய ரகசியங்களை கூட புரிய வைத்துள்ளார். இவர் தூய்மை இல்லாதவர், அவர் தூய்மையானவர். தத்தெடுப்பது என்பது இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான் ஆகிறது. எப்பொழுது பிரஜாபிதா பிரம்மா உள்ளாரோ அப்பொழுதுதான் தத்து எடுப்பது நடக்கிறது. பிரஜாபிதாவிற்கு கூட அவசியம் பிராமண குழந்தைகள் வேண்டும். இவர்கள் முகவம்சாவளி ஆவார்கள். அவர்கள் குகவம்சாவளி, அதாவது விகார வம்சாவளி ஆவார்கள். பிரம்மாவோ பிரசித்தமானவர் ஆவார். அவருடைய அடைப்பெயரே சர்நேம், எல்லையில்லாததாகும். மேலும் அவை எல்லாமே எல்லைக்குட்பட்ட அடைப்பெயர்களாகும். பிரஜாபிதா பிரம்மா ஆதிதேவன் ஆவார் என்பதை எல்லோரும் புரிந்துள்ளார்கள். அவருக்கு ஆங்கிலத்தில் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் என்று கூறுவார்கள். இது எல்லையில்லாத அடைப்பெயர். குறிப்பிட்ட பரிவாரத்தை குறிக்கும் அவைகள் எல்லாமே எல்லைக்குட்பட்ட அடைப்பெயர்களாகும். எனவே பாரதம் பெரியதிலும் பெரிய தீர்த்தஸ்தலம். இங்குதான் எல்லையில்லாத தந்தை வருகிறார் என்பது அவசியம் அனைவருக்கும் தெரிய வர வேண்டும் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். அப்படியின்றி முழு பாரதத்தில் வீற்றிருக்கிறார் என்பதல்ல. சாஸ்திரங்களில் மகத தேசம் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆனால் ஞானம் எங்கு கற்பித்தார்? அபுவில் எப்படி வந்தார்? தில்வாடா கோயிலில் கூட போய் பாருங்கள். இங்கு முழுமையான நினைவார்த்தம் உள்ளது. யாரெல்லாம் அமைத்தார்களோ அவர்களது புத்தியில் தோன்றியது, பிறகு அமர்ந்து கட்டினார்கள். அக்யூரேட் மாடல், மிக சரியான மாதிரியோ அமைக்க முடியாது. தந்தை இங்குதான் வந்து அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார். மகத தேசத்தில் அல்ல. அதுவோ பாகிஸ்தான் ஆகியது. இது பாக்ஸ்தான். அப்படியானால் ஆன்மீக அர்த்தம் என்னவென்றால் தூய்மையான, பாக் என்றால் தூய்மையான, தான்னா இடம். உண்மையில் பாக்ஸ்தான் என்று சொர்க்கத்திற்கு சொல்லப்படுகிறது. முழு நாடகமே பாக் மற்றும் நாபாக், தூய்மையானது மற்றும் தூய்மையற்றது பற்றியே அமைக்கப்பட்டுள்ளது. ஓம் சாந்தி. தாகங்களை தீர்த்தது நீயே, சோகங்களை போக்கியது நீயே, உண்மைகளை உணர்த்தியது நீயே, பொய்மைகளை ஒழித்ததும் நீயே, அன்பின் கடலும் நீதானே தந்தையே, நினைவால் உருகினேனே, தாகங்களை தீர்த்தது நீயே, சோகங்களை போக்கியது நீயே.
கடலில் மீன்கள் எத்தனையோ ஒரு நாள் எண்ணிடக்கூடும். விண்ணின் மீன்களும் எத்தனையோ அதையும் எண்ணிடக்கூடும். அதையும் எண்ணிடக்கூடும். உன்னால் நான் அடைந்த சுகங்களை இங்கு எண்ணிடவே முடியவில்லையே. அன்பின் கடலும் நீதானே தந்தையே. தாகங்களை தீர்த்தது நீயே. சோகங்களை போக்கியது நீயே. கண்களின் ஞான ஒளி முன்னே சூரியன் தோற்றிடக்கூடும். உன் கருணை பொழியும் முகம் முன்னே சந்திரன் தோற்றிடக்கூடும். சந்திரன் தோற்றிடக்கூடும். வைரம் வாழ்வு தந்தாயே. கண்ணிமையை காத்து நின்றாயே. அன்பின் கடலும் நீதானே தந்தையே.